கோலி, ரோஹித் சர்மா இருவரும் டெஸ்டில் இருந்து ஓய்வு அறிவித்து விட்டதால் இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியில் இளம் பேட்டிங் வரிசைதான் இருக்கிறது. இதனால் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு அதிக வேலைகள் இருக்கும் என கருதப்படுகிறது. நெருக்கடியான நேரம் வரும்பொழுது கேப்டன் ஷிப்மன் கில் அடிக்கடி பும்ராவை கூப்பிட அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் பும்ராவால் 3 போட்டிகளில் மட்டுமே விளையாட முடியும் என தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகார்கர் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் துவங்க இருக்கிறது. இதுவரை இந்திய அணியின் பேட்டிங் வரிசையை முடிவு செய்ய முடியவில்லை. விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகியோர் டெஸ்ட் ஃபார்மட்டில் இருந்து ஓய்வு பெற்று விட்டதால் புது கேப்டன் ஷிப்மன் கில் பேட்டிங் வரிசையை எப்படி கட்டமைக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. கருண் நாயர், அபிமன்யு ஈஸ்வரன், சாய் சுதர்ஷன் போன்றோர்கள் எந்த இடத்தில் ஆடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. மேலும் நிதிஷ் ரெட்டி மற்றும் ஷர்துல் தாகர் இருவரில் யார் மெயின் வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டராக இருப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பும் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இங்கிலாந்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டிக்கான இந்திய 11 அணி எப்படி இருக்கும் என்பது குறித்து இந்திய அணியின் முன்னாள் பேட்டிங் கோச் சஞ்சய் பங்கர் கணித்து கூறியுள்ளார். சஞ்சய் பங்கர் கணிப்பின்படி இந்திய உத்தேச 11 அணி யாஷஸ்வி ஜெய்ஸ்வால், KL ராகுல், அபிமன்யு ஈஸ்வரன், ஷிப்மன் கில், ரிஷப் பந்த், கருண் நாயர், நிதிஷ் ரெட்டி, குல்தீப் யாதவ், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், ஜஸ்பிரீத் பும்ரா. இந்திய அணி கடைசியாக 2007ஆம் ஆண்டில் ராகுல் டிராவிட் தலைமையில் இங்கிலாந்தில் டெஸ்ட் தொடரை கைப்பற்றியது. அப்பொழுது 1-0 என்ற கணக்கில் வென்றார்கள். கடைசியாக விராட் கோலி தலைமையிலான இந்திய டெஸ்ட் அணி இங்கிலாந்து சென்ற பொழுது 2-2 என்ற தொடரை சமன் செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.